அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதகையில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப் அரசுக்கு சுமார் 822 கோடி குத்தகை பாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குத்தகை பாக்கியை செலுத்தாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு சொந்தமான நிலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. உதகை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நிலத்தை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உதகையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு சொந்தமான இடமானது தற்பொழுது மீட்கப்பட்டு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனிஷ். கள நிலவரம் என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 130 ஆண்டு காலமாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து குதிரை பந்தயங்களை நடத்தி வந்தது. இந்த குதிரை பந்தயங்களானது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்நிலையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகமானது அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை தொகையை கடந்த 1978 முதல் கட்டாமல் இருந்துள்ளது என கூறப்படுகிறது. இதுவரை 822 கோடி ரூபாய் வரை குத்தகை தொகையானது நிலுவையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 21/6/2024 அன்று மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் இந்த நோட்டீஸுக்கு மெட்ராஸ் கிளப் நிர்வாகமானது பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வருவாய் கோட்டாட்சியர் மகராஜ் தலைமையில் காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறை அலுவலர்கள் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். தொடர்ந்து ரேஸ் கோர்ஸை சுற்றி ஆங்காங்கே இந்நிலம் அரசுக்கு கையகப்படுத்த இருக்கும் பொருட்டு அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அனிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.